வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். தனியார் பள்ளியின் முதல்வர் தாளாளருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து தலைமைச் செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் ஆலோசிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மலையாள நடிகைகள் அளித்த பாலியல் புகாரில் எம்எல்ஏ முகேஷிடம் எர்ணாகுளம் போலீசார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை. அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு பிணையில் விடுவிப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது கேரள உயர்நீதிமன்றம். விரைவில் சிறப்பு புலனாய்வு குழுவால் கைதாக வாய்ப்பு என தகவல். முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகும் பேச்சுக்கே இடமில்லை. நில முறைகேடு வழக்கில் சித்தராமையாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் சித்தராமையாவின் மனைவிக்கு இடம் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. விசாரணைக்கு ஆளுநர் அளித்த அனுமதி செல்லும் என கூறி சித்தராமையாவின் மனுவை தள்ளுபடி செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய முறைகேடு விசாரணையை எதிர்கொள்ள எந்த தயக்கமும் இல்லை. சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். நிபா வைரஸை பரவலை தடுக்க கேரள எல்லையில் தீவிர சோதனை நடத்தப்படுவதாகவும் பேட்டி. நிபா வைரஸ் பாதிப்பு இல்லைங்க. கேரளாவில் ஒரு 13 பார்டர் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா பார்டர்லையும் நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த குரங்கம்மை இந்த மாதிரியான பாதிப்புகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களும் மிக சிறப்பான வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி ஆர்கே பேட்டை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான பரிதாபம். ராணிப்பேட்டை அருகே அரசு பள்ளியிலிருந்து ஆசிரியை இடமாற்றம் செய்வதற்கு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் எதிர்ப்பு. ஆசிரியை வகுப்பறையிலேயே தடுத்து நிறுத்தி கண்ணீர் விட்டு கதறிய மாணாக்கர்கள். அடகு கடை மற்றும் சிட்பண்ட் மூலம் 4 கோடி ரூபாய் பணம் மோசடி. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை.
தமிழக சுகாதாரத்துறை செயலாளர், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் அறிக்கை அளிக்க ஆணை. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு. வருமானத்திற்கு அதிகமாக 1058 விழுக்காடு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு, நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அமெரிக்க பயணம் குறித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. ஒதுக்கீடு இல்லை, அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் அர்த்தம். மாத்திர நிதி ஒதுக்கீடு இல்லை, அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மாவட்ட ஆட்சியர்களுடன் 2 நாட்களில் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பேட்டி. தமிழக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. கடந்த 90 ஆண்டுகளாக நடத்தப்படாத சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். மெய்யழகன் பட ப்ரமோஷனில் லட்டு குறித்த கேள்விக்கு சிரித்தபடி கார்த்தி பதில் அளித்ததால் வெடித்த சர்ச்சை. சனாதன மக்களின் உணர்ச்சிகளை புண்படுத்த வேண்டாம் என பவன் கல்யாண் எச்சரித்த நிலையில் மன்னிப்பு கோரினார் கார்த்தி. கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் அறிவிப்பு. செப்டம்பர் 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மல்டிபிளெக்ஸ் திரையரங்க கட்டணத்தை 190 ரூபாயிலிருந்து 250 உயர்த்த வேண்டும். தமிழக அரசுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆவதை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல். வீடியோ எடுத்த செய்தியாளர்களை தடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கியதால் பரபரப்பு. பிரச்சனை பண்ணாங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா? தேனி கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை என வெளியான தகவல் உண்மை இல்லை என காவல்துறை மறுப்பு. மன அழுத்தம் காரணமாகவே மாணவி தவறான புகார் அளித்துள்ளதாகவும் காவல்துறை விளக்கம். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அமைச்சர் பொன்முடி சால்வை அணிவித்து வரவேற்பு. நாகையில் ஆளுநர் பங்கேற்ற விழாவை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்த நிலையில் சென்னை விழாவில் பொன்முடி பங்கேற்பு.